ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 10th பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ கிரேஸ் மார்க் இருக்கா அப்படின்னு. உங்களுக்காண்டி நான் ஒரு வேறு லெவலான அப்டேட் கொடுக்க போகிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி 11th எப்போ பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, முக்கியமாக எஸ்டர்டே 10th பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் டேவோட அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம A to Z நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பப்ளிக் எக்ஸாம் பார்த்தியும் முக்கியமாக கிரேஸ் மார்க் அப்டேட் அண்ட் பேப்பர் வேல்யூஷனோட டே பை டே அப்டேட் நம்ம போட்டுட்டு இருக்கோம். முக்கியமாக 10th-க்கும் 11th-க்கும் 12th-க்கும் 3 செக்ஷனுக்கும் நம்ம டே பை டே போட்டுட்டு இருக்கோம். அங்கே திருத்தர ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அப்டேட் நம்ம மாணவர்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்காண்டி நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ நாம் மெயின் டாபிக் வரலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th-க்கு எஸ்டர்டே பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 10th-க்கு நேற்று எஸ்டர்டே பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, எல்லா பேரும் கேட்ட மாதிரி கிரேஸ் மார்க் இந்த வட்டம் 10th-க்கு இருக்க போகுது. அதாவது தமிழில் நீங்கள் 33வது கொஸ்டின், அதாவது 3 மார்க்கில் 33வது கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க், அதாவது 3 மார்க் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். அட்டென்ட் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க. 33வது கொஸ்டின் ஜஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் போன்லெஸ் மார்க்காக போட்டுருவாங்க. நீங்கள் 33வது கொஸ்டின் அட்டென்ட் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தெரியல, மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் யார் யார் அட்டென்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். முக்கியமாக இதில் என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னா, மற்றபடி வேறு எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுக்கு கிரேஸ் மார்க்கை பற்றி எதுவுமே சொல்லலை. தமிழுக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க் இருக்குது. மற்றபடி இங்கிலீஷு, மேத்ஸு, அப்புறம் சோசியல் சயின்ஸு எதுவுமே நம்மளுக்கு கிரேஸ் மார்க்கை பற்றி எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் ஃபார் தமிழுக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க் இருக்குது. இது கொஞ்சம் சுகமான நியூஸாக இருந்தாலும் வேறு வழிகள் கிடையாது. நம்ம கவர்மெண்ட் சொல்கிற பற்றி தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இதில் என்ன ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு அஃபீஷியலி என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 10th-ஓட பேப்பர் கரெக்ஷன் ஜஸ்ட்டு 4 டேஸில் நடந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் ஸ்டாஃபுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது 4 நாளுக்குள்ளே கிட்டத்தட்ட 9 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பரை ஸ்டாஃப் திருத்தி முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவலான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா, ஸ்டாஃப் வேறு லெவலான உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக பேப்பர் திருத்த போகிறாங்க. ஃபாஸ்ட்டாக பேப்பர் திருத்துறதுனால கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்ல மார்க் தான் வரப்போகுது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் திருத்தி மார்க் போடுவாங்க, சில பேர் பேப்பரை வேகமாக திருத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி லக் இருக்க போது சொல்லிட்டு எனக்கு தெரியல. பேப்பர் கரெக்ஷன் வேகமாக நடக்க போகிறனால கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்ல மார்க் தான் வரப்போகுது. அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. 11th-க்கு எப்போ ப்ரோ பேப்பர் இது பண்ணுவாங்க, கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, 11th-க்கு ஆஃப்டர் எலெக்ஷன் மட்டும்தான் நமக்கு பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 10th-க்கு இந்த எலெக்ஷனுக்கு முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷனோட எல்லாமே முடிஞ்சிடும். 11th-க்கு எலெக்ஷனுக்கு அடுத்து தான் பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு. மற்றபடி 12th பற்றி சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, 12th-க்கு இன்னொரு 1 or 2 டேஸில் பேப்பர் கரெக்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அதுவுமே கூடிய விரைவில் முடிச்சிடுவாங்க. 10th-க்கு இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு 4 டேஸ் தான் பேப்பர் கரெக்ஷன் நடைபெறும். அதுக்கு மேலே நடைபெறாரு. டோட்டலி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 11th-க்கும் இதே நிலைமை தான். 11th-க்கு கொஞ்சம் 7 டேஸ் அப்படி இல்லைனா ஒரு 2 வீக்ஸ் பேப்பர் கரெக்ஷன் இருக்கும். 10th-க்கு மட்டும்தான் இருக்கிறதுலே ஒரு கம்மியான டே கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பற்றி அப்டேட் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, கன்ஃபார்மாக இந்த வாட்டி உங்களுக்கு மார்க்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் வரும். கன்ஃபார்மாக பாஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் ஃபெயிலாம் ஆக மாட்டீங்க. மோஸ்ட்லி எல்லா ஸ்டாஃபும் பாஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் கன்ஃபார்மாக பாஸ் பண்ணிடுவீங்க. அதனால் பயப்படாதீங்க. மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நியூஸ், அப்புறம் முக்கியமாக கிரேஸ் மார்க் அப்டேட், பேப்பர் கரெக்ஷனோட நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.